நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंगे समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमंगलदायिने. ராமாவதாரம் பண்ணியும் ராமாவதாரத்தில் ஏதாவது குற்றம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கொண்டு நாம் இருக்கோம். பகவான் பார்த்தா என்னுடைய மகிமைகள் எல்லாம் மறைத்து கொண்டு நான் ஒரு மனிதன் 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 அப்படியே வாழ்ந்த ராமாவதாரத்தில் தானே இவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த கிருஷ்ணாவதாரத்தில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிறக்கும் பொழுதே தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம், நான் தெய்வம் அப்படிங்கிறது உலகத்துக்கு காண்பிக்கிற மாதிரி 4 கைகளோட பிறக்க போறேன். பிறந்ததிலிருந்தே கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா அவருடைய மகிமைகள் வெளிப்படுறது. வசுதேவரும் தேவகியும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த காராகிரகத்திலே சங்கச்சக்கர கதாதரனா சதுர்புஜனா நீலமேக ஷாமளனா திவ்ய பீதாம்பரதரனா அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான சேவையை பகவான் கொடுத்தான். கையில் இருக்கக்கூடிய அந்த கதை சின்னதா இருந்தது, தயிர் கடையிற மத்து மாதிரி. கையில் ஒரு சக்கரம், குழந்தைகள்லாம் திருவிழாக்கு போனால் ஒரு குட்டி காத்தாடி வாங்கிட்டு வருமே அது மாதிரி. வீட்டில் சீடை முறுக்கு பண்ணினா அதில் ஒரு சிப்பி பண்ணுவாளே அது மாதிரி ஒரு சங்கு, சின்ன தாமரை, குட்டி கோபாலனா பகவான் அப்படி தரிசனம் கொடுக்கிறான். பிறந்த உடனே என்ன அதிசயம்னா, அவ்வளவு நாடி ஜாக்கிரதையா காவல் காற்று கொண்டிருந்த காவலாளிகள் தூங்கி போயிட்டா. கதவுகள் தானா அவிழ்ந்து விழறது. வசுதேவரையும் தேவகியும் கையில பிணைத்திருந்த சங்கிலிகள் அருந்து விழறது. பிறந்த குழந்தை பேசுறது, பேசின பிறகு அது சாதாரண ஒரு குழந்தைய ஆகிறது. வசுதேவர் அதை தலையில தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு கூடை, அந்த கூடைக்கு ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடிக்கிறது. யமுனையை தாண்டி போகும் பொழுது யமுனுடைய வேகமானது கட்டுப்படுத்தப்படுறது. யசோதையினுடைய வீட்டுக்கு போனா யசோதைக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியாம அவ மயக்கத்துல இருக்கான். அங்க இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு இந்த குழந்தைய அங்க வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும் பொழுதும் யமுனை வழி விடுறது. இந்த குழந்தையே காராகிரகத்துல கொண்டு வச்ச பிறகு அவருடைய கைவிலங்குகள்லாம் தானா பூட்டிக்கிறது, கதவு தானா பூட்டிக்கிறது, எல்லாம் பழைய நிலைக்கு வந்த பிறகு காவலாளிகள் விழித்து கொள்றா. குழந்தை அடர்து, கம்சன் வரா. இப்படி பொருந்ததிலிருந்தே பார்த்தா கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுடைய மகிமைகள் ஆச்சரியமான மகிமைகள். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறந்த உடனே 10வது நாள் அந்த குழந்தைக்கு வளையல் போடுறதுக்கு, காப்பு போடுறதுக்கு மாமி வருவா, அத்தை வருவா. ஆனா கிருஷ்ணனுக்கு பூத்தனே அப்படின்னு ஒரு ராட்சசி தான் வந்தா. எடுத்து முளைப்பால் தரேன் அப்படின்னு வச்சுண்டு விஷத்தை கொடுக்கறதுக்கு பார்த்தா பகவான் அவளை வதம் பண்ணினான். சின்ன சகடமா குழந்தைகளுக்கு பேட்டரி வச்ச கார் வாங்கி தருவா, நடவண்டி வாங்கி தருவா. ஆனா இங்க சகடாசுரன் ஒரு அசுரன் தான் வந்தான். குஞ்சு காலால பகவான் அந்த அசுரனை வதம் பண்ணினான். அடுத்ததான் பார்த்தா திருநாவர்த்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து மேல தூக்கிண்டு போயிடுறான். இப்படியே சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் அகாசுரன் வந்தான், பகாசுரன் வந்தான், தேனுகாசுரன் வந்தான், கேசிங்கிற ஒரு அசுரனை பகவான் வதம் பண்ணினான். கிருஷ்ணாவதாரம் முழுக்க பார்த்தா இவ்வளவு பேரை பகவான் வதம் பண்ணியிருக்கான். அதை தவிர பகவான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பெரிய கோவர்த்தன மலையை சுண்டு விரல்னால தூக்கிட்டான். ராசம் பண்ணும் பொழுது அங்கு எவ்வளவு கோபிகைகள் இருந்தாலோ அவ்வளவு கோபிகைகளா ஆனான். அந்தர்தானம்னு சொல்றார், ஆவிர்பாவம்னு சொல்றார்.
ஒரு பொருள் அழிவில்ல மறைந்து போயிடுத்து தோன்றது, மறைந்து போயிடுத்து தோன்றது அப்படின்னுட்டாதான் அதற்கு அந்தர்தானம் ஆவிர்பாவம். கிருஷ்ணர் எங்கேயும் என்னாச்சுன்னா மறைந்தார் தோன்றினார், மறைந்தார் தோன்றினார். சாஸ்வதமான பொருளுக்கு அழிவுங்கிறதே கிடையாது, மறைவு உண்டு தோற்றம் உண்டு. அப்படி ராசத்துல பார்த்தா பகவான் அங்கங்க தெரியறார், காளியின் மேல நிருத்தியம் பண்றார். இப்படி கிருஷ்ணாவதாரம் முழுக்க பார்த்தா ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு வந்த குவாளையாபீடம்ங்கிற யானையை அடிக்கிறார், மல்லர்களோட யுத்தம் பண்றார். இப்படி பகவானுடைய லீலைகள் கிருஷ்ணாவதாரத்துல. சரி, கிருஷ்ணாவதாரத்துல யுத்தத்துல அர்ஜுனனுக்கு உட்கார்ந்து பார்த்த சாரதியா தேரும் ஓட்டினார், கீதையும் சொன்னார். ராமாவதாரத்தை விட பரவாயில்ல, இந்த அவதாரத்தில் நான் ஏதோ மனுஷன், நான் மனுஷன், என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் எப்பெப்பெல்லாம் என்னுடைய மகிமையை காண்பிக்க முடியுமோ அந்தந்த க்ஷணத்துலலாம் என் மகிமையை காண்பித்திருக்கேன் அப்படின்னு நினச்சா, அப்படின்னு பகவான் நினச்சிருந்தாரானால் இங்கே விஸ்வரூபம் காண்பித்த பிறகே அர்ஜுனன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இது ஏதாவது மிஸ்மரிசமா, ஹிப்னாட்டிசமா, என்ன நம்ம கூட உட்காந்துட்டு இப்படி தேர் ஓட்டின்னு இருந்தார், நம்ம ஒரு மேலே தோல் மேலே கை போட்டுட்டு பேசியிருக்கோம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ருக்கோம், சேர்ந்து படுத்துட்டுருக்கோம், சேர்ந்து நம்ம சாயங்காலம் நடந்து போயிருக்கோம், நம்ம கூடயே ஒருத்தர் மாதிரி இருக்கிற ஒருத்தரால் எப்படி திடும்னு இப்படி நிற்க முடியும் அப்படிங்கிறது, இது ஏதாவது இந்திரஜாலமோ அப்படிங்கிறது தான் தோன்றதே தவிர இது பகவானுடைய பிரபாவம் அப்படின்னு தோணலை. ஏன்னா மனுஷனுக்கு எதை காண்பிச்சாலும் நம்பிக்கையே வராது. ஒரு கால் அவன் வேறு யாரை நம்பக்கூடாதோ அவனை நம்புவானே தவிர யாரை நம்பணுமோ அவனுக்கு நம்பிக்கையே வராது. அதுதான் அவனுடைய கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மாயை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த தெய்வத்தை நம்பணுமோ, எந்த மகாத்மாவை நம்பணுமோ அவன் மேல நம்பிக்கை வராது. இவர்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாத இடத்துல இவர்களுக்கு நம்பிக்கை வரும். பகவானும் பார்த்தான், போதும் அழுத்து போயிடுத்து பகவானுக்கு. எத்தனை அவதாரம் பண்ணியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேதத்தை கொடுத்தாச்சு, சாஸ்திரத்தை கொடுத்தாச்சு, எல்லா அவதாரமும் பண்ணி பார்த்தாச்சு, ராமாவதாரம் பண்ணியாச்சு, கிருஷ்ணாவதாரம் பண்ணியாச்சு, கீதையும் கொடுத்தாச்சு. இப்படி ரங்கநாதன் கையை வச்சு படுத்துன்னு இருக்கான். படுத்துட்டு இருந்தாலும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். என்ன அப்படின்னா, என்ன பண்ணினா திரும்பி இவர்களை நம்ம கிட்ட சேர்த்துக்கலாம், என்ன பண்ணினா திரும்பி இவர்களை நம்ம கிட்ட சேர்த்துக்கலாம். நாம தான் திரும்பி 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 இவ்வளவு தரம் போயிட்டு வந்தாச்சு, என்ன பண்ணினா இவர்களை நம்ம கிட்ட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதே பகவானுக்கு மனதில் ஓடின்னு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையா இருக்கு. ஏன்னா சர்வ ஜீவராசிகளையும் தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சதா சர்வ காலத்திலும் பகவானுடைய ஹிருதயத்திலே நிரந்தரமா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அது பகவானுக்கு மாறுறதே இல்லை. உபாயங்கள் வேணுமானால் மாறும். எதை பண்ணி இவர்களை நம்முடைய திருவடியை ஆசிரியிக்க வைக்கலாம்? ஒரு அம்மாவுக்கு 6 குழந்தைகள் இருக்கும், 5 குழந்தைகள் அம்மாவுடைய காலையே சுத்தின்னு இருக்கும், அம்மா அம்மா அம்மான்னு. ஒரு குழந்தை மட்டும் அம்மா வேண்டான்னு போகும். இந்த அம்மாவுக்கு இந்த 5 குழந்தைகள் காலை சுத்தின்னு இருக்கே, இந்த குழந்தைகளை வச்சுட்டு சந்தோஷப்படக்கூடாதோ? அவளுடைய மனது இந்த பையன் ஒருத்த திரும்பி பார்க்காம போனானே அவன்கிட்டக்கு தான் போகும். அவன் வரல பத்தியா, அவன் எங்க இருக்கான் பத்தியா, அவன் நான் வேண்டான் இருக்கான் பத்தியா, எப்போ எங்கிட்ட வருவான். அது மாதிரி தான் பகவானும். எப்படி நம்மளை அவனுடைய திருவடியில் சேர்த்துக்கிறது, அவன்கிட்ட பக்தி எப்படி உண்டு பண்ணுறதுங்கிறது சதா சிந்தனை பகவானுக்கு இருந்துட்டே இருக்கு. பகவான் பார்த்தான், நமக்கு நம்முடைய அவதாரங்களுக்கு பிறகு ஆழ்வார்களை உலகத்தில் அனுப்பினோம். ஆழ்வார்களெல்லாம் என்ன பண்ணினா, ஆழ்ந்த அனுபவம் உடையவர்கள். ஒருத்தர்கிட்ட சம்சாரிகள்கிட்ட போய் பேசி பழகும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பான்னா, இதை சொல்லலாமா வேண்டாமா, சொன்னா இவ என்ன நினைப்பா, சொன்னா என்ன நினைப்பாங்கிறது இருக்கட்டும், முதல்ல அவளுக்கு புரியுமா, இதெல்லாம்
வாளுக்கு புரியாத வாழ்க்கை இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு கால் அவன்கிட்ட போய் நான் சொல்லி அவன் ஏதாவது பகவானை பற்றி சொல்லிவிட என் மனசு வருத்தப்படும். எதுக்கு இவாள்கிட்ட போய் சொல்லணும்? இவாளுக்கு ஒரு அவசியமான சம்ஸ்காரம் கூட இல்லையே. இப்படி யோசிச்சுட்டே இருந்துட்டா அப்புறம் அவர்களால் பக்தி பிரச்சாரம் பண்ண முடியாது. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ. ஆரம்பிக்கும் போதே சொல்றார், சொன்னால் விரோதம் இது. என்ன பண்றது? ஆயினும் சொல்லுவன் கேண்மினோ. அப்படிதானே இருக்கா? ஏன்னா பகவானே கீதையை உபதேசம் பண்ணும்பொழுது அர்ஜுனனுக்கு நேர என்ன சரணாகதி பண்ணுன்னு சொல்றதுக்கு கூட பகவானுக்கு வெட்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. என்ன நினைப்பானோ, கிருஷ்ணனுக்கு ரொம்ப தற்பெருமை ஜாஸ்தி நினைச்சிடுவானோ அப்படின்னு. நீ ஞான யோகம் பண்ணு, தியான யோகம் பண்ணு, கர்மயோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, சந்நியாச யோகம் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு, அர்ஜுனா உன்னால எதுவும் முடியலேன்னு வச்சுக்கே, என்ன சரணாகதி பண்ணு. பகவானுக்கே சொன்னா என்ன நினைப்பாளோ? அப்படிலாம் பகவான் நினைப்பான். நமக்கு புரியணும் அப்படின்னா, ஒரு நல்ல வளர்ந்த குழந்தைய பார்த்துட்டு அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கு தயக்கம் இருக்கே, பயம் இருக்கே. இவன் என்ன நினைச்சுப்பானோ? முன்னாடி சின்ன குழந்தை பேசிடலாம், இப்போ பெரியவன் ஆயிட்டான். ஒரு அப்பா அம்மாவே குழந்தைகிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுறா, பயந்து பேசுறா. இவன் என்ன நினைச்சுப்பானோன்னு பேசுறா. ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது பகவானுக்கு ஏன் அப்படி தோணாது? அதனால ஆழ்வார்கள் எல்லாம் ஆழ்ந்த அனுபவத்திலேயே திளைக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோம் அப்படிங்கிறார். அதனால ஆழ்வார்கள்லாம் நேற்றுக்கே நான் சொன்னேன், ஹனுமாருக்கு சமமான குரு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஹனுமாருக்கு சமமான குருங்கிறத விபீஷ்ண சரணாகதி கட்டத்தில் விபீஷ்ணுடைய ஹிருதயமும் புரிஞ்சு ராமருடைய ஹிருதயமும் புரிந்து ஹனுமார் பேசினார். அதனால ஹனுமாருக்கு சமமான ஒரு குரு. அது மட்டும்ங்கிறதுனால ஹனுமாருக்கு சமமான குரு இல்லை. குருங்கிறவருக்கு 2 இருக்கணும். அவ தான் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்க முடியும். பக்தால் வேற, ஆச்சாரியால் வேற. பக்தன் என்ன பண்ணுவான்னா, ராத்திரி பகலாம் அழுவான், கதறுவான், துடிப்பான். அவனுக்கு பகவானுடைய அனுபவம் கை கூடும். ஆனா உலக விவகாரத்துல அவன் 0வா இருப்பான். ஒன்னும் தெரியாது அவனுக்கு அதெல்லாம் அவனுக்கு கிட்டக்கும் போக முடியாது. அவனால ராஜச தாமச ஜனங்களோட பழக முடியாது. அவனுக்கு ஒரு சின்ன காரியம் பண்ண தெரியாது. எப்ப பார்த்தாலும் பகவானை நினைத்துண்டு அழுதுண்டு தியானம் பண்ணிண்டு மேனி சிலிர்த்துண்டு இருக்க முடியும். அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா நம்மளால இருக்க முடியறதே. நம்மளால உலகத்தையே நினைச்சுட்டு பகவானை மறந்துட்டு இருக்க முடியறது. அவனால பகவானை நினைச்சுட்டு உலகத்தை மறந்துட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம எங்கேயாவது பகவானை நினைக்கிறோமா? எப்ப பார்த்தாலும் சினிமா, பாட்டு, படம், வம்பு, பேச்சு, பேப்பர், இப்படியே தானே புத்தி போறது. அப்படி போகும்பொழுது பகவானை சிந்தனை அப்பப்போ வருது, அது போயிடுறது, நிற்க மாட்டேங்கிறது. அது மாதிரி அவர்களுக்கு எப்பொழுதுமே பகவத் சிந்தனை இருந்துட்டு இருக்கு. அத்தகைய ஆழ்ந்த பக்தர்களை தரிசனம் பண்ணினா போரும், அதுவே நமக்கு பக்தியை கொடுக்கும். இருந்தாலும் கூட அவர்களால சம்சாரிகளோட கலந்து பழக முடியாது. ஒருத்தர் வந்தா அவனை எப்படி பகவத் பக்தியில கொண்டு வரலாம், அவனுக்கு பகவானை பத்தி சொல்லி அவன் வழியில போய் அவனை கொண்டு வர்றதுக்கு அவர்களால முடியாது. ஆச்சாரியன் அப்படின்னுட்டா அவனுக்கு என்ன இருக்கணும்னா, ஆழ்ந்த பக்தியும் இருக்கணும், சம்சாரிகளோட கலந்து பழகி அவர்களை பகவானுடைய திருவடிக்கு அழைத்து கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கணும். இது 2 இருந்தாதான் அவன் ஆச்சாரியன். இது 2 இருந்தாதான் அவன் அவதார புருஷன். ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னா, நீங்க ஹனுமார் பார்த்தா சபரியினுடைய கதையை பார்த்தா சபரி வெறும் ராமநாமம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. ராமர் வந்தார். ராமர் வந்த உடனே ராமரை கூப்பிட்டு, மதங்க மகர்ஷி இங்கே தான் தியானம் பண்ணினார், இங்கே தான் தபஸ் பண்ணினார், எனக்கு இங்கே தான் அனுகிரகம் பண்ணுறார். ராமா நீ இருக்கும்போதே நான் வைகுண்டம் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாத. ஷரபங்கர் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணினார். இப்படித்தானே பார்க்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ராமர் காட்டில் பிரவிஷத்து மகாரண்யம் தாபசாஸ்திரம மண்டலம்னு அத்தகைய தபஸ்விகள் இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தா அவள்லாம் பேசாமல் தபஸ் தானே பண்ணிட்டு இருக்கான். லோகோபகாரமாக என்ன பண்ணுறா? ஒன்றும் பண்ண மாட்டான். நீங்கள் ஹனுமாரை பாருங்க, என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுக்ரீவன் தனியாக இருக்கான்னா அந்த சம்சாரியான சுக்ரீவனோட உட்காந்துட்டு இருக்கார். இவருக்கு என்ன, அவனுக்கு துணையாக உட்காந்துட்டு இருக்கார். துணையாக உட்காந்துட்டு ராமரும் லக்ஷ்மணரும் வரும்பொழுது சுக்ரீவன் தவிக்கிறான். இது ஏதாவது வாணி அனுப்பித்து ஆளோன்னு. இல்லை இல்லை நான் போயிட்டு வரேங்கிறார். கூப்பிட்டு வரார், ஸ்நேகம் பண்ணி வைக்கிறார், சுக்ரீவனுக்கு க்ஷேமம் பண்ணுறார். அடுத்ததாக பார்த்தா சீதையை தேடிட்டு போகிறார். ராமர்கிட்ட வந்து சீதை இருக்கிற செய்தியை சொல்கிறார். இலங்கை சமுத்திரத்தை தாண்டுறார். ராவனுடைய சபைக்கு போயிட்டு வரார். இவ்வளவும் ஒன்று ஒன்றா அப்புறம் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கிட்டு வரார். பரதன் பிராணனை விட்டுறான்னா அவனுக்கு சமாதானப்படுத்துறார். இவ்வளவும் அனுமார் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. ஆனால் அவர் ஒரே ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ராமநாமம் சொல்லாமையும் இல்லை. அனுமாரை போல பக்தன் யாரு? அனுமாரை போல ஞானி யாரு? அனுமாரை போல யோகீஸ்வரர் யாரு? அனுமாரை போல பிரம்மச்சாரி யாரு? அனுமாரை போல விரக்தன் யாரு? அனுமாரை போல அத்தகைய வினயம் உள்ளவர் யாரு? இத்தனையும் இருந்து ஆனால் சதா காரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஆச்சாரியன் அப்படின்னு வந்துட்டானால், குருன்னு வந்துட்டாரானால் அவருக்கு ரெண்டும் தெரியணும். என்ன ரெண்டும் தெரியணும்? நான் பட தியானம் தான் ஜபம் பண்ணுவேன், யாரோடையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படி சொன்னால் தனியாக காட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இல்லை நான் எப்போ பார்த்தாலும் வம்பு தான் பேசின்னு இருப்பேன், அதுவும் சரிப்படாது. என்ன பண்ணணும்னா ரெண்டும் பண்ணணும். தன்னுடைய தபஸோ தன்னுடைய நிஷ்டையோ தன்னுடைய பக்தி அதுக்கு குறைவில்லாதபடி யாரோட பழகணும்னார். பக்தனும் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறதுல பெருமை இல்லை. சம்சாரிகளோட, உலகத்தில் சுகதுக்கங்களோட கலர்ந்து இருக்கிறவர்களோட பழகி 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 அவர்களுக்கும் பகவானுடைய பக்தியை உண்டு பண்ணி பகவானுடைய கிருபையை பெற்று தந்து அவர்களையும் பகவானுடைய திருவடிக்கு அழைத்து கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவர்களே அவதார புருஷர்கள். அதனால தான் சுந்தரகாண்டத்தில் சீதையை தேடிட்டு போகிற அனுமார குரு அப்படிங்கிற தத்துவமாக நம்ம சொல்கிறோம். 1000 வானரங்கள் சீதையை தேடி கிளம்பினாலும் கூட ராமர் தன்னுடைய மோதிரத்தை அனுமார் கையில தான் கொடுத்தார். அப்படிங்கிறதுனால 1000 பேர் உலகத்துல குருன்னு கிளம்பிட்டாலும் கூட குருங்கிறவர் பகவானால அனுப்பி வைக்கப்பட்டவரா இருக்கணும். யாரையாவது ஒருத்தரை பார்த்தா நம்ம கேட்கிறோம்ல, சார் எங்க சார் உங்க ஐடென்டிட்டி கார்டு காண்பிங்க. அவர் தன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு எடுத்து காண்பிக்கிறார். இப்போ ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னா, இப்போ ராமரால் அனுப்பி வைக்கப்பட்டவருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ராமர் கொடுத்திருக்கிற மோதிரம். வெறும் மோதிரம் இல்லை, அது ராம நாமாங்கீதம். அப்ப ஒரு மகாத்மா உலகத்துல பகவானால அனுப்பி வைக்கப்பட்டவரா இல்லையா எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறதுனா, அவர் பகவன் நாம கீர்த்தனத்தை உனக்கு உபதேசம் பண்ணினாரானால், அதை தான் மார்க்கம்னு காண்பித்தாரானால் அவர் பகவானால அனுப்பி வைக்கப்பட்டவர். ஏன்னா இந்த யுகத்துக்கு அதுதான் தர்மம். இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போகாத ஊருக்கு வழி சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த கலேர் தோஷநிதேராஜன்னு, கலியில தோஷங்கள் மிகுதியா இருக்கு, களவு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த உலகத்துல வந்து பகவானுடைய நாம கீர்த்தனத்தை பண்ணுன்னு க்ஷேமத்தை அடையலாம், அதுதான் பகவான் அடையறதுக்கு வழின்னு இந்த மகான்கள் காண்பிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே பகவானால அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான். அதுதான் ராமநாமாங்கீதம். அப்ப குரு அப்படிங்கிற ஆச்சாரியஸ்தானத்தில் இருக்கிறவாளுக்கு 2 விஷயம் தெரியணும். சம்சாரிகளோட கலந்து பழகவும் தெரியணும். தெரியறதோட மட்டும் இல்லாமல் பகவத் அனுபவத்திலையும் திளைத்து இருக்கக்கூடியது, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு தெரியணும்.